பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தோழர் நிரஞ்சன் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பேரலை நேயர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி. டெல்லியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு செய்திகளை அப்பக்கப்ப நம்மளால ஊடகங்கள்ல ஒளிபரப்ப முடியும். தமிழ்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல குறிப்பா நீதிமன்றங்கள், வழக்கு, டெல்லியில இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள், இது குறித்தெல்லாம் நம்ம ரொம்ப என்னதான் நம்ம வேகமா போடணும்னு நினைச்சாலும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு தான் நம்மளால போட முடியும். அந்த குறையெல்லாம் நம்மளுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய வாராது வந்த மாமணியா அப்பக்கப்ப நிரஞ்சன் அவர்களை பேட்டி எடுத்து நம்மளால போட முடியும். முழுக்க முழுக்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர். அவருடைய முயற்சியில தி கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கிறாரு. முழுக்க முழுக்க டெல்லி சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் குறித்தெல்லாம் டெல்லியில் எப்படியெல்லாம் விவாதிக்கப்படுகிறது, டெல்லி என்ன முடிவு எடுக்கிறது, அதிகார வர்க்கம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மொழியில நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்மளோட இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நிரஞ்சன் நம்மளுக்கு. அவர் இந்த சேனலை ஓபன் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். தொடர்ச்சியா தி கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய பேரலை சப்ஸ்கிரைபர்கள் அதை பயன்படுத்திக்கிறணும்னு கேட்டுக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்கள் தோழர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பேரலை சேனல்ல தான் நான் முதல்ல வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ரெகுலரா பார்த்துட்டு இருந்த சேனல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா முதல்ல இந்த யூடியூப் அப்படின்ற பெரிய தளத்துல எனக்கான ஒரு முகத்தை கொடுத்தது, முகவரி கொடுத்தது பேரலை நேயர்கள் தான். அதனால அவங்க எடுத்தோடனே அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல பார்வையாளர்களை கடந்திருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருந்தது. சரி, ஓகே, நம்மளும் தனியா பண்ணலாம், நிறைய நீட் இருக்கு அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பை கொடுத்தது பேரலை. நீங்களும் சரி, இந்திரகுமார் தோழரும் சரி, பார்க்கக்கூடிய அத்தனை பார்வையாளர்களுமே சரி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து என்னுடைய தனிப்பட்ட சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு தருவீங்கன்னு நம்புறேன். நிச்சயமா ஆதரவு இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான சப்ஜெக்ட் டெல்லியை மையப்படுத்தியது. டெல்லி சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பேரலை பார்வையாளர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. பிஜேபியினுடைய கட்சி அலுவலகத்துல இருக்கிறீங்க. மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் பிஜேபி இருக்கிறாங்க. போன முறை 8 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த பிஜேபி இந்த முறை கிட்டத்தட்ட 46 இடங்கள், நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற 12.25 மணி நேரத்தின் அடிப்படையில 46 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. வெற்றி கொண்டாட்டங்கள்ல எப்படி இருக்கிறாங்க பிஜேபி? பாரதிய ஜனதா கட்சியினருடைய கொண்டாட்டங்கள் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு அப்புறமா, 28 ஆண்டுகளா அவங்க பெட்டிக்குள்ளேயே போட்டு வச்சிருந்த பட்டாசுகளையும் சரி, கொடுக்கணும்னு வச்சிருந்த இனிப்புகளையும் சரி, இன்னைக்கு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, வெடிச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. முடிஞ்சா நான் நேரடியாவே காட்டுறேன். ஏன்னா பொதுவா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இப்படி நேர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு நான் காட்டுறதுக்கு முயற்சி பண்றேன். கடுமையான கொண்டாட்டங்கள். காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்துக்கும் போயிருந்தேன், ஆம் ஆத்மி கட்சியுடைய அலுவலகத்துக்கும் போயிருந்தேன். காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகம் வழக்கம் போல பூட்டு போடப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆம் ஆத்மி கட்சியினர் கையில தொடப்பத்தை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஸ்வீப், அவங்க பாஷையில சொல்லணும்னா ஸ்வீப் பண்ணணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. பாரதிய ஜனதா கட்சியினர் கடுமையான முறையில லீடிங்ல இருக்கிறாங்க. ஒரு வெற்றி அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்க இந்த நம்பர்ஸ் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. 50க்கு மேல அவங்க லீடிங்க்கு போவாங்க அப்படின்னு ரொம்பவும் காத்திரமா அவங்க நம்புறாங்க. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப கொண்டாட்டமான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. போன முறை வெறும் 8 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்திருந்தது. இந்த முறை இப்ப வரைக்கவே 46 அப்படின்னா அவங்க 70ல கிட்டத்தட்ட 50க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் ஆப்வியஸா தெரியுது. என்ன பிரதான காரணம்னு நினைக்கிறீங்க பிஜேபியினுடைய இந்த வெற்றிக்கு? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியினரை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடுமையான உழைப்பு. ஏன்னா நம்ம நேர்ல இருந்து டெல்லியில இருந்து பாக்குறோன்றதுனால 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்காக அவங்க தயாராகிட்டு வராங்க. அதிலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களுடைய அந்த வியூகம் அமைக்கிறது அப்படின்றது ரொம்பவும் அதிகமாச்சு. குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைப்படுத்தப்பட்டது, அதுக்கப்புறமா அவரு சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது பிணை பெற்று வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆக்ரோஷமான தாக்குதல் பாரதிய ஜனதா கட்சியினர்கிட்ட ஒரு விதமான பயத்தை உருவாக்குச்சு அப்படின்றத நம்ம நிதர்சனமான உண்மை இங்க இருந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா தான் அவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்களேன். ஒரு மாநிலத்துல ஒரு மாநில தலைவர்னு இருப்பாங்க. தேர்தல் நடக்குதுன்னா நிச்சயமா அவங்க போட்டி போடுவாங்க. ஆனா டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் போட்டியிடல. மாறா அவரு இங்க இறங்கி வேலை செய்யறாரு. இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் தலைவர்கள் நிறைய பேர்ட்ட நம்ம பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை சொன்னது ஒண்ணுதான். முதல்வர் யாரு, யாருக்கு அமைச்சரா பொறுப்பேற்பீங்க, அதெல்லாம் உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க.
உங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி வாய்ப்பு. அதாவது நிர்வாகிகளுக்கு 28 ஆண்டுகளா நீங்க இங்க நிறைய முயற்சிகள் பண்ணி உங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. இந்த கடைசி வாய்ப்பை தவற விடுறவங்க உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையே தவற விடுறீங்கன்னு அர்த்தம். அதனால தேர்தலை வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு மட்டும்தான், இல்லாட்டி வெற்றி பெறக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு, உழைக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் எதிர்காலத்துல கட்சியில உங்களுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மறந்துருங்க அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கை, இந்த வார்த்தையை ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும், எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த எச்சரிக்கை ஆப்வியஸ்லி நீங்க ஒருத்தவங்க உணவுக்காக ஓடுறதுக்கும் ஒருத்தவங்களோட சர்வைவலுக்காக ஓடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் சர்வைவலுக்காக ஓடினாங்க. அதுதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்க முடிஞ்சது. நம்ம நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அவங்களுடைய டோர் டு டோர் கேம்பெயின்ல இருந்து, அவங்க இங்க வகுத்த ஸ்ட்ராட்டஜில இருந்து, ஒரு 70 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய டெல்லி ஒரு சின்ன ஒரு மாநிலம். வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 கோடி, 1 கோடி 30 லட்சம் பேர் அவ்வளவுதான் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆனா இந்த மாநிலத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதல்வர், மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதல்வர், ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்ய அத்தனை மாநிலங்களுடைய முதல்வர்களும் இங்க களமிறக்கப்பட்டிருந்தாங்க. கடைசி 10 நாட்களா மில்டன் நீங்க நம்பவே மாட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 220 230க்கும் அதிகமா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்க களத்துல வந்து வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கான தொகுதிகளுக்கு போனாங்க. அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு எங்க இருக்கு, டெல்லி எங்க இருக்கு, அண்ணாமலை அவர்கள் இங்க வந்து தீவிரமான தேர்தல் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருந்தாரு. வானதி சீனிவாசன் இங்க வந்திருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு, அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை நினைச்சு பாருங்களேன். அத்தனையோட அந்த அந்த அதிகார மையம் மொத்தமும் டெல்லியில குவிஞ்சிருந்தாங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பு, பயங்கர கட்டமைப்பு, அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஆனா ஒரு பெரிய முகம், ஒரு தலைவர்களுக்கான முகம் அப்படின்னா ஒரு 7-8 பேர் தான் இருப்பாங்க. ஸ்டார் கேம்பெயினர்ஸ் சொல்லுவாங்களா பாரதிய ஜனதா கட்சியில, இப்படி ஸ்டார் கேம்பெயினர்ஸ் நம்ம 100 கணக்குல நம்மளால பேர் சொல்ல முடியும். ஆனா ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் 7-8 பேர் தான். நீங்க அந்த டிஃபரன்ஷியேட்ல இருந்து எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல முடியும். கடைசியா அவங்களுக்கு அந்த பட்ஜெட்ல வந்த கடந்த பீரியட் அவங்க பண்ண நிர்வாகம், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு பழிவாங்கக்கூடிய சென்ஸ்ல நடந்துகிட்டாங்க பிஜேபிங்கிற அந்த பிரச்சாரம், இது எதுவுமே எடுபடலையா? குறிப்பா ஆம் ஆத்மி கட்சியில இருந்து கெஜ்ரிவால் அவர்களுடைய மனைவி அவங்க பேசினது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது போன டைம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா? அவங்களுக்கு கை கொடுக்கலையா? நீங்க 2 தேர்தல், இதுக்கு முன்னாடி நடந்த 2 தேர்தலையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த கொஸ்டினுக்கான பதில் கிடைச்சிடும். 2014 ஒரு ஆட்சியை கலைச்சிட்டு 2015 ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு. தேர்தல்ல 67 இடங்கள், எந்த மாநிலத்திலேயாவது கிடைக்குமா? அவ்வளவு பெரிய வெற்றி. 67 இடங்களை குடிச்சிருந்தாங்க. 2020 நடந்ததுல கிட்டத்தட்ட 63 இடங்கள். சோ அதுவும் ஒரு பெரிய இமாலய வெற்றி. ஒரு கட்சி 12 ஆண்டுகளா தொடர்ச்சியா ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆப்வியஸா மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். ஆனா அந்த சலிப்பையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 28 இடங்கள் வரைக்கும் லீடிங்ல இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சி இப்ப வரைக்கும். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது. சோ ஆன்டி இன்கம்பன்சி 5 வருஷம் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி பொதுவா வந்துடும். ஆனா 12 வருடங்கள் கழிச்சும் கூட இவ்வளவு நெருக்கடிகள், அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முக்கிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் விலகி போயிட்டாங்க. சரியான தேர்தல் கட்டமைப்புகளை மேற்கொள்றதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. தேர்தல் ஆணையத்தின் மீதான செயல்பாடுகள் குறித்த நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாம் எழுந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல்லையும் கூட ஒரு 28 இடங்கள் வரைக்கும் இவ்வளவு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. நீங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு 60 இடங்கள் போயிட்டாங்க, ஆம் ஆத்மி கட்சி வெறும் 10 இடங்கள்ல சுருங்கிட்டாங்க அப்படின்னா போட்டியே இல்ல, அதை வந்து உடைச்சிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி நம்ம வெளிப்படையாவே சொல்லலாம். ஆனா நடக்கிறது டஃப் ஃபைட். 12 வருஷம் கழிச்சும் ஆளுங்கட்சி கிட்ட இந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்கன்னா அப்போ டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை அப்படி முழுமூச்சா புறக்கணிக்கல அப்படின்றத நம்ம முழுமூச்சா புறக்கணிச்சாங்கன்னு எப்ப சொல்லலாம்? 2012 தேர்தல் ஆகட்டும், இல்ல 2015 தேர்தல் ஆகட்டும், காங்கிரஸ் கட்சியை தொடச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுதான் முழுசா தொடச்சிருந்ததுன்னு அர்த்தம். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டஃப் ஃபைட்டா கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் 1-2 இடங்கள்ல வெறும் ஒரு 300-400 வாக்குகள் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அது போக போகதான் தெரியும். ஆனா இப்போ டெல்லியில அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபைட் அப்படின்றது அது அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட். ஓகே, ஒரு முக்கியமான சந்தேகமும் வருது. இப்போ பல தேர்தல் வாக்குறுதிகள், டோர் டு டோர் கேம்பெயின் பண்றது பிஜேபி எல்லாம் பண்ணாங்க, புரிஞ்சுக்க முடிஞ்சு. முக்கியமான வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி தரப்பும் கொடுத்தாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிஜேபி அள்ளி தெளிச்சாங்கன்னே சொல்லலாம். இலவசங்கள்ல இருந்து, மானியங்கள்ல இருந்து
பல விஷயங்களை கொடுத்தாங்க. காஸ்மோபாலிட்டன் சிட்டி டெல்லி மாதிரியான இடங்கள் மிடில் கிளாஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க. ரொம்ப ஒர்க்கிங் கிளாஸும் புவர் பீப்புளும் இருக்கக்கூடிய பகுதின்னு குறிப்பிடுவாங்க. இப்ப இந்த மக்கள் கிட்ட நேரடியா நாம மோடி கிட்டயே நம்மளால பல சலுகைகளை வாங்கிக்கிற முடியும். நான் நிர்வாக ரீதியா இன்னும் 2 பவருமே ஒன்னா இருக்கிற இடமா இருக்கட்டும் அப்படிங்கிற மைண்ட் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சில விமர்சனங்களை பார்க்க முடியுது. அது உண்மைதானா? எதுக்கு கெஜ்ரிவால் மூலமா போய் சென்ட்ரல்ல கேட்கறது, அதை டைரக்டா பிஜேபிட்டே வாங்கிக்கிறோமே அப்படிங்கிற மனநிலை ஒரு சின்ன சேஞ்சை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது சரிதானா? நிச்சயமா நம்ம அதை எப்படி பார்க்கலாம்னா, காங்கிரசுடைய தேர்தல் பிரச்சார முறையிலேயே அவங்க அவங்களே அறியாம நீங்க சொன்ன அதே வாக்கியத்தை அவங்க சொல்லிட்டாங்க. என்ன அது காங்கிரஸ் கட்சிக்கும் பாதகமா போயிருச்சு, ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாதகமா போயிருச்சு. என்ன சொன்னாங்க? அதுதான் ரொம்ப முக்கியமான அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு 10 வருடங்கள். அதே 10 வருடங்கள் டெல்லியில ஷீலா தீக்ஷித் அவங்களுடைய ஆட்சியும் இருந்தது. இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய நிறைய சிக்னேச்சர் பாலம் மாதிரியான நிறைய ஒரு பாலங்களாகட்டும், இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் ஆகட்டும், நிறைய மேம்பாடுகள் ஷீலா தீக்ஷித்துடைய ஆட்சி காலத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாமே ஷீலா தீக்ஷித்தோட ஆட்சி காலத்துலதான் கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸ் என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்க? ஷீலா தீக்ஷித் ஆட்சியை மீண்டும் மலர் செய்வோம், மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அப்போ ஆப்வியஸா பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கேள்வி கேட்டாங்க. எப்ப ஆச்சு? மத்தியிலையும் மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுதுதான் இவங்க இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் இல்லாததுனால செய்ய முடியல, நிறைய நிர்வாக சிக்கல். அப்ப எங்களுக்கு அதே மாதிரியான வாய்ப்பு கொடுங்க, 5 வருடத்தை கொடுங்க, டபுள் இன்ஜின் சர்க்காரை ஓட்டுவோம், டெல்லியில மாஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அந்த மாஸ் தான் இன்னைக்கு வாக்குகளா மாறி இருக்கு. இன்னொரு முக்கியமானது, நம்ம ஊர் மாதிரி தமிழ்நாடு அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும், சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதின்னு நம்மளுக்கு ஒண்ணு இல்ல. மாறா டெல்லி மாதிரியான இடங்கள்ல கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் இஸ்லாமியர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளா இருக்கு. 30% மேல அவர்களுடைய வாக்கு இருக்கு. முழுக்க முழுக்க ஆம் ஆத்மி கைவசம் இருந்த தொகுதிகள் இப்ப என்னவா மாறி இருக்கு தோழர்? இஸ்லாமியர்களோட வாக்குகள் எந்த அளவுக்கு சிதறி இருக்கு அப்படின்றத நம்ம முழுமையான தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு 1-2 நாட்கள் நம்ம நல்லா தீவிரமா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா நிறைய ட்ரபிள் மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கும். இங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்போஸ் தெரியும், ஓவைசியுடைய கட்சியும் இங்க நிறைய இடங்கள்ல முக்கிய இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அவங்க மற்ற மாநிலங்கள்ல என்ன பண்றாங்கன்றது தெரியும். 2வது, இஸ்லாமியர்களுடைய வாக்குகள், இன்னும் சொல்ல போனா குறிப்பா சொல்லணும்னா சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்கு 2 பேருமே, ஆம் ஆத்மி கட்சியும் கடுமையான முறையில போட்டி போட்டாங்க, காங்கிரஸ் கட்சியும் போட்டி போட்டாங்க. சோ அதனால அந்த சிதறல் அப்படின்றது நடந்திருக்கு. நம்ம சிறுபான்மையினருடைய வாக்குகள் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான வாக்கு வங்கியும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் பூர்வாஞ்சல் வாக்கு வங்கி அப்படின்னுவாங்க. அதாவது பீகார் அந்த பகுதிகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்களை தான் இந்த ஊர்ல பீகாரிஸ்ன்னு பச்சையா சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்க ரொம்ப பெருமையா பேசணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த பூர்வாஞ்சல். நீங்க நம்பவே மாட்டீங்க, டெல்லியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்கள்ல 1/3 பங்கு வரைக்கும் இந்த பூர்வாஞ்சல் பகுதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய பட்ஜெட்ல என்ன வார்த்தை நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் எந்த மாநிலத்துடைய வார்த்தை அதிகமா பயன்படுத்தினாங்க? எத்தனை தடவை பயன்படுத்தினாங்க சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை தடவை பயன்படுத்திருப்பாங்க? 7-8 தடவை பயன்படுத்தினாங்க. எந்த மாநிலத்துக்கு நிறைய விஷயங்கள் அள்ளி தெளிச்சாங்க, நிறைய நலத்திட்டங்கள். அப்ப என்ன ஆப்வியஸ்லா என்ன ஆகும்? அதேதான் நடந்திருக்கு. பீகாரோட கனெக்ஷன். ஏன்னா இந்த ஆண்டு இறுதியில நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்ன்றது அதுலதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க அறிவிக்கக்கூடிய அவங்களுடைய சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட கனெக்டிவா இருக்கும். இந்த ஆண்டு இறுதியில தான் பீகாருக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? இந்த கணக்குகளை சரியா பார்க்காதவங்களுக்கு சொல்றேன், ஓகே இந்த ஆண்டு இறுதியில நடக்கிறது தான். ஆனா அதுதான் கிடையாது. டெல்லியில இருக்கக்கூடிய பீகார் மாநிலம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மாநில பூர்வாஞ்சல் பகுதி வாக்காளர்களை குறி வச்சு அவங்க செஞ்சது அவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கு. 2 விஷயம் அவங்களுக்கான துருப்பு சீட்டா அவங்க நம்பினது இந்த விஷயம். ஏன்னா ஓபிசி அப்படின்ற விஷயத்த ஆம் ஆத்மி எடுக்கிறாங்க, காங்கிரஸ் எடுக்கிறாங்க. இது இல்லாத 2 ஒரு இம்பாக்டான விஷயம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் அர்பன் ஏரியா 80% அர்பன் ஏரியா, மிடில் கிளாஸ் ஏராளமா இருக்கக்கூடிய இடம். மிடில் கிளாஸுக்கான அந்த வரி சலுகை கொடுத்தாங்க. அந்த கடைசி அந்த அறிவிப்புக்கு பிறகான 2 நாட்கள் பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு மாற்றத்தை கண்கூடா பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு நாங்க ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட அதுக்கப்புறமான அறிவிப்புக்கு அப்புறமா ஒரு விதமான சாஃப்ட் கார்னர் ஆமா நல்லா தானே இருக்கு, இது மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்கல்ல, சோ அப்ப அவங்க வந்தா மிடில் கிளாஸ்க்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு அமைஞ்சது. அதுதான் இப்போ தேர்தல்
முடிவுகளா மாறியது. ஓகே, இப்ப பிஜேபியினுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படுகிறது. பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள், அதன் அடிப்படையில் இருந்து பார்க்கும்போது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய சவால்கள்னு ஏதாவது நீங்க நோட்டீஸ் பண்றீங்களா, இல்ல பெரிய வாய்ப்புகள் அப்படிதான் அதிகமா இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்றீங்களா? அதாவது ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வியில இருந்து இன்னொரு மறு கேள்வி கேட்டு அதன் மூலியமா பதில் வாங்குறது ஒரு மெத்தட். எனக்கு அந்த மெத்தட் கொஞ்சம் பிடிக்கும்ன்றதுனால நான் இன்னொரு மறு கேள்வி கேட்கிறேன். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறறதுக்கு ஒரு மிக முக்கியமான திட்டம் அதுதான். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க பிரம்மாஸ்திரமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது பார்க்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுதான் லக்கிடி பேன்னு சொல்லப்படக்கூடிய திட்டம். அதாவது ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டுல எப்படி மாதாந்திரமா மகளிருக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி திட்டம். ஆனா மகாராஷ்டிரா மாநிலத்துல அது பெரிய அளவுல கொண்டு போனாங்க. பெரிய சக்சஸும் ஆச்சு. ஒரு ஒரு 7 நாட்களுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஐம் நாட் ராங், இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன், அதுல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த லக்கிடி பேன் திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலையில தான் அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி இருக்குது, நிதி பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த கேள்விக்கான பதில் இந்த இன்னொரு கேள்வியில இருந்து புரிஞ்சிருக்கும். சோ இங்க அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல செயல்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய இலவச அறிவிப்புகள் அப்படின்றதுதான் கொடுத்திருக்காங்க. ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இந்த இலவச அறிவிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி தான் முதலா அதை கொச்சையா சொன்னாருன்னு கூட நம்ம வெளிப்படையாவே சொல்லலாம். அந்த அந்த டோன்ல தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதே ரேவடி கல்ச்சரை வச்சுதான் இன்னைக்கு டெல்லியில ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. என்னென்னது, சிலிண்டர் நாங்க இலவசமா கொடுப்போம், உடனே நம்ம இன்னொரு சிலிண்டர் விலையை ஏத்துனது யாருங்கன்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான பதில் எப்படி ஆட்சியாளர்கள் எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல. சோ இந்த மாதிரியான இலவச அறிவிப்புகள் அப்படின்றது நிறைய இருந்தது. அண்ணாமலை அவர்கள் டெல்லி வந்திருந்தப்போ நான் பர்சனலா பிரஸ் மீட்லயே நான் அவர்கிட்ட இந்த கொஸ்டின் நானா டைரக்டாவே கேட்டிருந்தேன். அப்ப இதெல்லாம் வந்து இலவச அறிவிப்புகள் இல்லையா, மற்ற மாநிலங்கள் எல்லாம் இலவச அறிவிப்புகள்னு சொல்றீங்க, இங்க மட்டும் நீங்களே வாரி வழங்குறீங்கன்னா அவர் சொன்ன பதில், இல்ல இல்ல நாங்க சொல்றோம்னா அது நலத்திட்டமா தான் நீங்க பார்க்கணும், அதை நீங்க இலவசமா பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அந்த பதில எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. எல்லாருக்கும் வந்தா ரத்தம், தனக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த சென்ஸ்லதான் அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு முக்கியமானது, பொலிட்டிக்கலா பிஜேபிக்கு இருக்கக்கூடிய நெரேட்டிவ், இப்ப அந்த இடத்தை கைப்பற்றிட்டாங்க. மோடி வந்து வெற்றியின் சூத்திரதாரி அப்படிங்கிறது அவங்க திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய ஒரு முழக்கம். தேசிய அளவுல என்டிஏ அலைன்ஸுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா அமையுமா, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் டெல்லியில இருக்கிறனால அந்த கள சூழலை சொல்லிடுறேன். அவங்க மீண்டும் மீண்டும் வெற்றியை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா வெற்றி பெறது பெரிய விஷயம் இல்லை, அதை தக்க வச்சுக்கிறதா பெரிய விஷயம்னு எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரிதான் இங்க வந்து அவங்க அந்த வெற்றியை மீண்டும் மீண்டும் சொல்லணும். ஏன்னா சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களால தொடர்ச்சியா ரன் பண்ண முடியும்ன்ற ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ள நாங்க வலுவானவங்க தான் அப்படின்றத தொடர்ச்சியா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவை அவங்களுக்கு தொடர்ச்சியான வெற்றி. அந்த வெற்றி பயணத்துல இன்னொரு வெற்றியா அவங்க டெல்லியை கைப்பற்றிருக்கிறது மூலியமா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம், இப்போ பிப்ரவரி மாசம், இதுக்கப்புறம் 10 மாசம் கழிச்சுதான் இன்னொரு மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. சோ இந்த ஒரு பெரிய லாங் டேர்முக்கு நாங்க தொடர்ச்சியா வெற்றி பெறவங்க தாங்க. இந்திய மக்கள், இந்திய வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிச்சுட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்றத மகாராஷ்டிரால நிரூபிச்சுட்டாங்க, ஹரியானால நிரூபிச்சுட்டாங்க, இப்போ டெல்லியிலயும் நிரூபிச்சுட்டாங்க. கூட்டணியில அவங்க பயங்கர வலுவுடன் இருக்கிறதுக்கு இந்த வெற்றி அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. இப்ப கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆஸ்பெக்ட்ல இருந்து பேச வேண்டியது இருக்கு. டெல்லியும் பஞ்சாபும் அவருடைய கோட்டை அப்படின்னு இருந்தது. இப்ப ஆம் ஆத்மி டெல்லியில கொஞ்சம் சறுக்களை சந்திக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு மாநிலத்தில் மட்டுமே ஆம் ஆத்மி பவர்ஃபுல்லான பார்ட்டியா மாறுறாங்க. டிமாண்ட் வைஸ்ல பார்க்கும்போது இந்தியா அலைன்ஸ்ல கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த முக்கியத்துவமும் இதன் மூலமாக பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? ஆம் ஆத்மிக்கு இருக்கக்கூடிய ரோல், அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியா வெற்றி பெறணும் அப்படின்றத அவங்க நினைச்சிருந்தாலும் கூட அதுல யார் அதிக வெற்றியை பெறணும் அப்படின்றதுல ரொம்ப அதிக கவனம் செலுத்தினாங்க. அதனாலதான் அவங்களால பெரிய அந்த ஒரு சக்சஸ் பாயிண்ட்டுக்கு போக முடியல. அந்த தலைமை அப்படின்ற இடத்துக்கு யார் போகணும், எல்லாருக்குமே அந்த இந்தியா கூட்டணிக்கான தலைமைக்கு போகணும் அப்படின்ற ஆசை நிறைய இருந்துச்சு. நிதிஷ்குமாருக்கு அந்த ஆசை இருந்து அதுக்கு அவருக்கு சரியா கொடுக்கப்படலை அப்படின்றதுனாலதான் அவர் கூட்டணியை விட்டு வெளியே வந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினருக்கு எந்த அளவுக்கு கொண்டாட்டமா இருக்கோ அதே அளவுக்கு கொண்டாட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும். ஏன்னா இந்தியா கூட்டணியில தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சி மீது எல்லாரும் வச்சுட்டு இருந்த விமர்சனம்,
நீங்க தான் ஜெயிக்க மாட்டேன்றீங்க, நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 30 சீட் அதிகமா ஜெயிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையே மாறி இருக்கும். ஏன்னா மாநில கட்சிகள் எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப தெளிவா கரெக்டா செஞ்சிருந்தாங்க. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி, தமிழ்நாட்டுல திமுக, நீங்க எந்த மாநிலத்தை எடுத்தாலும் ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன், எல்லா மாநிலத்திலயும் கரெக்டா இருந்தாங்க. ரெண்டே மாநில கட்சிகள் அகிலேஷ் யாதவ் மறக்கவே முடியாத ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது. ஆனா ரெண்டு கட்சிகள் தான் தவற விட்டுருந்தாங்க. அதுல ரொம்ப மோசமா தவற விட்டுருந்தது காங்கிரஸ், அதுக்கப்புறமா தவற விட்டுருந்தது அப்கோர்ஸ் ஆம் ஆத்மி கட்சி. அதனால அவங்களுக்கு அந்த கூட்டணிக்குள்ள சிறிய ஒரு 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 இறக்கம் இருந்த சூழல்ல இப்போ மற்ற கட்சிகள் ஆம் ஆத்மி கட்சிய பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது மாறும். ஏன்னா இந்தியா கூட்டணியில அகிலேஷ் யாதவ் தொடங்கி தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஒமர் அப்துல்லா தொடங்கி எல்லாருமே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவா இறங்கி இருந்தாங்க. ஏன் நேர்ல வந்து பிரச்சாரமும் பண்ணியிருந்தாங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் எல்லாம் காங்கிரஸை கை கழுவி விட்டுட்டு தொடக்கத்தின் பக்கம் வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தொடப்பத்தை கையில ஏந்த முடியாத சூழல். அதனால கைக்கு பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, நாங்க தோத்தாலும் நாங்க தான் டான், ஏன்னா இன்னொருத்தர் தோத்துட்டாரு அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க இருப்பாங்க. ஓகே, இப்போது வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா போன்ற முக்கியமான பல தலைவர்கள் டெல்லியில தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில அவங்களுடைய ஸ்திரத்தன்மையை இழந்துட்டாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு கேப்டன் இல்ல அப்படின்னா அந்த கப்பல் என்ன ஆகும்? ஏற்கனவே இந்த கூட்டணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுதே 10க்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறி இருந்தாங்க. 3 தலைவர்களுமே தோத்துட்டாங்க. நமக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்த அந்த ஒரு 3-4 மாசம் எந்த அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சி பெரும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஒரு பெரிய தோல்வி அடுத்து ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் யார் அப்படின்ற கேள்வி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய ஒரு இறங்கு முகமா பெரிய ஒரு சறுக்கலா தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வியை பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் ஏன் இந்த மாற்றத்தை அவருக்கு கொண்டு வந்தார்? அதாவது அதிஷி கிட்ட முதல்வர்கிட்ட அந்த முதல்வர் பதவியை கொடுத்துட்டு ஏன் வெளியே வந்தார்னா, எப்படியும் நம்ம ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேசிய அரசியலை நோக்கி போகலாம் அப்படின்றதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய திட்டங்கள்ல ஒன்னா இருந்தது. இன்னைக்கு அந்த திட்டங்கள் எல்லாமே தவிடுபடியா இருக்கு. இனி அந்த கட்சி நிறைய வரக்கூடிய நாட்கள் நிறைய சவால்களை சந்திக்கக்கூடியதா இருக்கும். கட்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு மாநில கட்சியா இருந்து வெகு சில ஆண்டுகள்லயே தேசிய கட்சியா அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியுடைய நிலைமை நீ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு இறங்கு முகமா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எதை வச்சு அந்த முடிவுக்கு வர்றீங்க? ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வியே அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த சரிவுக்கும் காரணமாயிர முடியுமா? அப்படி சாத்தியமா? முதல்ல ஒரு கட்சியுடைய முகம் அப்படின்றது நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை தாண்டி ஆம் ஆத்மி கட்சியில வேற யாரேனும் தலைவர்களை வந்து நம்மளால மென்ஷன் பண்ணி சொல்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ மோடி அப்படின்ற ஒரு முகம் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி, நீங்க பாரதிய ஜனதா கட்சி நார்த் இந்தியால மோடியுடைய முகத்தை காட்டாம இவ்வளவு பெரிய வெற்றி அவங்க பெறுவாங்களா அப்படின்னா அவங்களுக்கே சந்தேகமா இருக்கும். அதே மாதிரியான ஒரு இடத்துலதான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலையும் வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றதுனால அதுதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா கட்சி கட்டமைப்பு ரீதியில ஒருவேளை உடையும் பட்சத்துல முக்கியமான 3 தலைவர்களும் தோத்துட்டாங்க. இதுல கோபால் ராய் மட்டும்தான் இப்போ லீடிங்ல இருக்கிறாரு. சத்யேந்திர ஜெயின் உட்பட மற்ற தலைவர்களும் ரொம்ப பெரிய பின்னடைவுல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. சோ அப்படி இவங்க எல்லாருமே முகம், இவங்களை தாண்டி வேற யாருமே பெருசா தெரியவே மாட்டாங்க. சரி அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் தோத்துருந்தாருன்னா கூட ஓகே, சரி மணிஷ் சிசோடியா கட்சியை வந்து காப்பாத்துவாரு, சத்யேந்திர ஜெயின் அவங்க எல்லாம் ஃபவுண்டிங் மெம்பர் தான் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எல்லா முக்கிய தலைவர்களுமே தோத்துட்டாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா, அது எப்படி சொல்றது, அவங்க எப்படி அதுல இருந்து மீளுவாங்கன்றதுல நிறைய கேள்விகள் இருக்கு. தமிழ்நாட்டுல நடந்த தேர்தல்ல திமுக 2 இடங்கள் பெற்ற வரலாறு எல்லாம் கூட இருக்கு. ஆனா ஜெயிச்சது யாரு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. திமுக அதிமுக மாதிரியான பாரம்பரியமான 50 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மாதிரியான ஒரு வலுவான கட்டமைப்பு இல்ல. வெறும் ஒரு 10 ஆண்டுகள் ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் ஓவரை டெல்லியில கொண்டு வந்தாங்க. தோல்வி பஞ்சாப்ல கிடைச்சிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா தோத்திருக்கிறது டெல்லியில. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தோல்வி ஒன்றும் புதுசு இல்லை. 2014 மோடி அலை நாடு முழுக்க பேசினப்ப கூட வாரணாசியில மோடிக்கு எகேன்ஸ்டா போட்டி போட்டு 2.5 லட்சம் வாக்குகள் வரைக்கும் ஜெயிச்சிருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால். தோத்து போயிருந்தார் தான். ஆனா அது ஒரு டீசென்டான தோல்வியா இருந்துச்சு. டெல்லி அவங்களுடைய உயிர் நாடி. அந்த உயிர் நாடியில அந்த கட்சியுடைய தலைவரா கேப்டனா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய தோல்வி அப்படின்றது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவு அப்படின்றத என்னுடைய பார்வையில நான் இப்போதைக்கு உறுதியா சொல்றேன்.
இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை டெல்லியில இருந்து பேரலைக்காக பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.